இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்து வெகு நேரம் காத்திருந்து பொறுமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் இயக்குனர் முன்னோடி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்றதால பேர் சொல்ல சார், மன்னிச்சிருங்க. மேலும் சௌந்தர்யன் சார் பாட்டு விஷுவல் பார்த்த உடனே வந்து கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தார். எனக்கு வந்து முத்து படத்தோட அந்த உம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. இருக்கணிச்சு ஒரு உம்மா கொடுக்கும்ன்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு இருக்கு. ரீ ரெக்கார்டிங் டைமில் பார்த்த உடனே வந்து டப்புன்னு ஒரு முத்தம். எங்க இருந்து தெரியல, இருக்குல்ல யாரா ரூமுக்குள்ள அப்படின்னு பார்த்தா சாரு. இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். பொதுவாக இசை வெளியீட்டு விழாக்களில் நான் இப்படி ஆரம்பிக்க மாட்டேன். ஆனால் மையல் என்கிற இந்த பெயரை பார்த்த உடனே, இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புதழை பார்த்த உடனே எனக்கும் தமிழை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக நண்பர் ஏழுமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மையல் என்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை சங்க இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கோர்வையாக பட்டியலிட்டு கொடுத்ததை பார்த்த உடனே இந்த படத்தினுடைய தரம் என்ன என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. அவ்வளவு ஆழமான சிந்தனையோடு இந்த படத்தை அவர் அணுகி இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விழா இயக்குனர் திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிற இந்த விழா என்பதே இந்த விழாவினுடைய மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் பேசினார்னா ஏறக்குறைய தமிழ் இண்டஸ்ட்ரியே பேசின மாதிரி. இங்கே உருவாகி இருக்கிற பல பேர் அவரால், நான் உட்பட பல பேர் அவரால் உருவானவர்கள் தான். கே.எஸ். ரவிக்குமாரனுடைய கே.எஸ். ரவிக்குமார் சாரோட ஷூட்டிங் வந்து குஷால் தாஸ் கார்டனில் நடக்கிறப்போ நான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் நின்று வாய்ப்பு கேட்ட நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றன. அப்படி அதே போல் அவரோட பாட்டு எழுதுறதே ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அவர் வந்து ஒரு டியூன் கொடுத்தாருன்னா அதுக்கு நான் வந்து சமுத்திரம் படத்தில் ஒரு பாடல் எழுதுந்து இன்னமும் அந்த பல்லையை வச்சுருக்கேன். வானிலை அறிக்கை மழை இல்லை என்றது, ஆனாலும் நான் நனைந்தேன் என்கிற ஒரு பல்லவி. அதற்கு பிறகு அவர் வேற ஒரு ஆப்ஷன் எழுத சொல்லி விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் புரியாமலே என்கிற பல்லவி தான் வந்தது. அவ்வளவு எப்படி வந்து ஒரு புது பாடலாசிரியர், நான் வந்து வானத்தை போல நீ வருவாயனா என்ற 2 படங்கள் மட்டுமே எழுதிவிட்ட சூழலில் அவரை போய் வாய்ப்புக்காக சந்தித்தேன். பாட்டாளி என்கிற படத்தில், அந்த படத்தில் சின்ன சின்ன வீட்டு வேலை என்கிற ஒரு அற்புதமான பாடல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அப்படிலாம் நிறைய அவருக்கு நான் தொடர்ச்சியாக பல படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். அவர் வந்து இங்கே வாழ்த்தியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நண்பர் ஏபிஜி அப்துல் கலாம் ஏபிஜி ஏழுமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப நல்ல தேர்ந்த ஒரு இயக்குனர். கும்கி படத்தில் கோ டைரக்டராக பணியாற்றினவர். அதுக்கு பிறகு நிறைய பெரிய படங்களிலே எல்லாம் பணியாற்றியவர். அந்த படத்தை அவ்வளோ அழகாக அணுகியிருக்கார். வெகு சில படங்களின் பவுண்டட் ஸ்கிரிப்டை மட்டுமே நான் வாங்கி பார்த்துருக்கேன். அப்படி இந்த படத்தினுடைய பவுண்டட் ஸ்கிரிப்டை முழுக்க என்கிட்ட கொடுத்துருந்தார். அவ்வளோ ஒரு அழகான ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை, திரைக்கதையை இந்த படத்திலே வழங்கி இருக்கிறார். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், பார்க்குறப்போ நெகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் அந்த படத்தினுடைய கதாநாயகன் பற்றி சொல்லணும். அவர் 2 முறை என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை வருகிற போதும் அந்த புத்தகங்களை பார்த்த உடனே அவர் வியப்பா புத்தகங்களை பற்றி பேச ஆரம்பிப்பார். பெரும்பாலும் நடிகர்கள் புத்தகங்களை பற்றி பேசுவது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் என்ன சார் அப்படின்னோடனே நாங்கள் தாஸ் காபிட்டல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து நாங்கள் அப்புறம் என்னுடைய வீட்டிற்கு வந்தப்போ நாங்கள் பேசும்போது தாஸ் காபிட்டல் பற்றி ஒரு நடிகர் பேசுவது என்பது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. உடனே கார்ல் மார்க்ஸை பற்றி, மார்க்சியம் எப்படி சார்னு தயாரிப்பாளர் அவர்கள் பேச ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய கலந்துரையாடல் மாதிரி நிகழ்ந்தது அந்த நிகழ்வு. அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் இந்த படத்தில் அப்படி ஊன்றி கவனித்து கதை என்ன இருக்கிறது, திரைக்கதை எப்படி வந்திருக்கிறது என்பதெல்லாம், அவர் எழுத்தாளர்கள் மேலே எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் இந்த படத்தில் அவரோடு பேசும்போது புரிந்து கொண்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அமர்கீத் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இசையை அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அமர்கீத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களுடைய வாரிசு, புதல்வர். அவரை தாண்டி இசையுலகில் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையல் பல பேருடைய இதயங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே வாழ்த்தி இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களையும் வணங்கி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த
அழகான மேடையை அமைத்து தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மையல் உருவானதற்கு முழு முதற் காரணம் சேது சார். எல்லா நன்மையும் இறைவனுக்கே என்பது போல இந்த புகழ் எல்லாம் மையலின் புகழ் அனைத்தும் என் படத்தின் நாயகன் சேது சாருக்கே சேரும். அடுத்தபடியாக கொங்கு தமிழில் வந்து பேசுவார். ஏனுங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் வேணுகோபால் சார். கான்ட்ராஸ்டாக இருப்பாங்க, மிஸ்டர் ஏழுமலை அப்படின்வாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க, இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அரவணைச்சு இந்த படத்தை முடித்த இறைவன் தான் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லி இன்றைக்கி இந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். மேலும் அகவன் படத்தை உருவாக்கின வந்து ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அவருக்கும் தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்து படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தையில் இருக்கிற ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. மேலும் என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்து வெகு நேரம் காத்திருந்து பொறுமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் இயக்குனர் முன்னோடி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்றதால பேர் சொல்ல சார், மன்னிச்சிருங்க. மேலும் சௌந்தர்யன் சார் பாட்டு விஷுவல் பார்த்த உடனே வந்து கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தார். எனக்கு வந்து முத்து படத்தோட அந்த உம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. இருக்கணிச்சு ஒரு உம்மா கொடுக்கும்ன்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு இருக்கு ரீ ரெக்கார்டிங் டைமில். பார்த்த உடனே வந்து டப்புன்னு ஒரு முத்தம், எங்கேருந்து தெரியல, இருக்குல்ல யார் ரூமுக்குள்ள அப்படின்னு பார்த்தா சாரு. ஸோ சேரன் பாண்டியன் சாங்லாம் வந்து இப்போவும் ஊர் சைடில் ஓடிட்டு இருக்கும். சம்பா நாத்தெல்லாம் நான் வந்து மிகப்பெரிய எத்தனை டைம் கேட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நான் வந்து சம்பா நாத்தை வந்து ரெஃபரன்ஸ் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு டியூன் வேணும் தத்தகாரம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பேன். சேரன் பாண்டியன் சாங் எல்லாமே வந்து பிரமாதம். ஸோ அந்த வரிசையில் அவர் சாரோட சன் தான் பண்ணுறாங்கன்னொடனே எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ரொடியூசர் வந்து முன்வைக்கல. சேரன் பாண்டியன் பண்ண மியூசிக் டைரக்டர் சார் அமர்கீத் பண்ணுவார் வாங்க அப்படின்னோடனே அப்படியே வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட்புட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சௌந்தர்யன் சார், தேங்க்யூ பிரதர். மேலும் படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் அனைவரையும் வாசிக்க வந்து டைம் கிடையாது. நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் பின்னாடிலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ மேடைக்கு அழைக்க முடியல. மாஸ்டர், சாரி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர், ஸோ நிறைய பேர் இருக்காங்க. டைம் வந்து கருதி வந்து பேர் வாசிக்க முடியல. நன்றி, உங்களுடைய அயராத உழைப்பு இந்த ப்ராஜெக்டில் வந்து கொடுத்ததுக்கு நன்றி. மேலும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இந்த ப்ராஜெக்டை கடைகோடி மக்களுக்கும் எடுத்து செல்லும் உங்களுடைய உழைப்பையும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் கேரளா பல அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், சார் இது போல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வாங்க ப்ளஸ் பண்ணுன்ட்டு. அதுக்காக வந்திருக்கீங்க. குருமார்கள்லாம் நிறைய இருக்காங்க, சித்தர் ரூட்டில் இருக்கிறவங்க அங்கங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும், அதுவும் குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், நட்பு வட்டங்கள்லாம் வாழ்த்த வந்திருக்கீங்க. பார்க்குறப்ப வந்து மனசு வந்து மையல் கொண்டுடுச்சு. எனக்கு ஒரு மயக்கத்தில் இருக்க, மையல் என்பது மயக்கம். ஸோ இத்தனை பேர் வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. உங்கள் மனதையும் பாதத்தையும் தொட்டு இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.